வணக்கம். முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த பதிவு ஆடி கிருத்திகை வழிபாடு. கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆடி மாத கிருத்திகையில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டீர்களானால் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். கேட்ட வரம் அனைத்தையும் முருகப்பெருமான் கொடுப்பார். கார்த்திகை நட்சத்திரத்தன்று 12 மாதம் வரும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கார்த்திகை வரும். கார்த்திகை நட்சத்திரம் வரும். அந்த நாளில் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு நினைத்தது நடக்கும். கேட்ட வரத்தை முருகப்பெருமான் கொடுப்பார். கார்த்திகை மாதம் வரும். கார்த்திகை பெரிய கார்த்திகை, அதற்கு அப்புறம் ஆடி கார்த்திகை, தை கார்த்திகை, இதெல்லாம் விசேஷமான கார்த்திகை. 12 மாத கார்த்திகை வழிபட்டாலும் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி கிருத்திகை, இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் 29 ஜூலை, ஆடி 13 திங்கட்கிழமை பிற்பகல் மதியம் 2:40க்கு மேலே ஆரம்பிக்கி செவ்வாய்க்கிழமை மதியம் 1:40 வரைய இந்த கிருத்திகை இருக்குது. இரவு பொழுது திங்கட்கிழமையும் பகல் பொழுது மதியம் செவ்வாய்க்கிழமையும் இருக்குது. இது 2 நாளும் நம்ம வழிபடலாம், தவறு கிடையாது. திங்கட்கிழமை மதியம், அதாவது மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிவிட்டால் கார்த்திகையில் கேட்டது கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை பகல் முழுவதும் இருக்குது, 1:40 வரை இருக்குது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்பது முருகனுக்கு உகந்த நாள். ஆகையால் பகல் நேரங்களில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து வழிபட்டால் மிகவும் நன்மை. இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது, அதாவது சந்திர பகவான் ரிஷபராசிக்குள் வரும்பொழுது கார்த்திகை நட்சத்திரம் தான் வருவார். மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கும். 2, 3, 4 இந்த 3 பாதம் ரிஷபராசியில் தான் இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு சந்திரன் வரும்போது சந்திரன் உச்சமாயிருவார். ஆகையால் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் ரிஷபராசியில் இருக்கும் பொழுது சந்திர பகவான் உச்சமாக இருப்பார். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தன்று நம்ம முருகனை வழிபட்டோம்னா நம்ம மன ரீதியான பிரச்சனை, மனக்குமுறல்கள், நமக்கு பல நாள் தடைபட்டுக்கிட்டு இருக்க காரியம், உடல் ரீதியான இருக்க வியாதி, அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வழிபாடு இந்த கார்த்திகை அன்று முருகப்பெருமானை வழிபடுவது. அதிலும் இந்த ஆடி கார்த்திகையில் திருத்தணியில் பார்த்திங்கன்னா அவ்வளவு கூட்டம், அவ்வளவு பயங்கரமாக அந்த திருத்தணியில் அந்த ஆடி கிருத்திகை விழா கொண்டாடுவாங்க. 3 நாள் தெப்பத் திருவிழா. கார்த்திகை அன்று அங்கே பூரா காவடி எடுத்து திருத்தணியில் அவ்வளோ விசேஷமாக கும்பிடுவாங்க. இந்த திருத்தணியில் தான் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அறுபடை வீடுகள்லையுமே ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லா ஆலயங்கள்லேயும் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் நடக்கும். இந்த கிருத்திகையை பொறுத்தளவு 12 ராசிக்காரர்களும் பொதுவாக நீங்கள் வழிபடக்கூடிய அறுபடை வீடுகள்னு எடுத்துக்கிட்டால், இந்த மேசராசி விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில், செவ்வாயோட வீட்டில் பிறந்தவர்கள். நீங்கள் பழனிமலை சென்று முருகனை வழிபட்டிங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை என்று உங்களுக்கு கேட்ட வரம், நினைத்ததெல்லாம் நடக்கும். முருகப்பெருமான் உங்களுக்கு வரங்களை அள்ளித் தருவார். ரிஷபராசி துளாராசிக்காரர்கள் திருத்தணி சென்று அந்த தணிகாச்சலமூர்த்தியை, தணிகைமலை ஆண்டவனை வழிபட்டால் ரிஷபராசி துளாராசி அன்பர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். மிதுனராசி கன்னிராசி இவர்கள் மதுரை சோலைமலை முருகன் கோவில் பழமுதிர் சோலை சென்று அங்கு வள்ளி தெய்வான சபேத சுப்பிரமணிய கடவுளை வழிபட்டால் மிதுனராசி கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மைகள் நடைபெறும். கடகராசி அன்பர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டீர்களானால் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
கேட்ட வரம் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்கள் கும்பகோணம் அருகில் சுவாமிமலை முருகனை வழிபட்டீர்களானால் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவ மாணவியர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் எந்த பிரச்சனை இருந்தால் நீங்கக்கூடிய அமைப்பு, இப்படியெல்லாம் சிம்மராசி அன்பர்கள் சுவாமிமலை முருகனை வழிபட்டால் இந்த ஆடி கிருத்திகையில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். தனுசு ராசி மீனராசி அன்பர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபடணும், செந்திலாண்டவரை வழிபடணும். இந்த தனுசு மீனம் 2 ராசியும் குருவுடைய வீட்டில் பிறந்தவங்க, அது குருஸ்தலம் திருச்செந்தூர். ஆகையால் தனுசு ராசி மீனராசி அன்பர்கள் இந்த ஆடி கிருத்திகைக்கு திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவரை வழிபட்டால் இந்த சண்முகநாதனின் அருள் பெற்று பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மகர ராசி கும்பராசி அன்பர்கள் திருப்பரங்குன்ற முருகனை வழிபட்டீர்களானால், மகர ராசி கும்பராசி அன்பர்கள் திருப்பரங்குன்ற முருகனை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்களை தந்து செல்வ செழிப்பான வாழ்க்கையாக அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆடி கிருத்திகை வழிபாடு இருக்கும். இப்படி 60 வீடுகளும் செல்ல முடியாத அனைத்து ராசிக்காரர்களும் அவரவர் ஊரில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்கள் சென்று இந்த ஆடி கிருத்திகையில் வழிபட்டீர்களானால் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், நினைத்ததை நடத்தி தரக்கூடிய முருகப்பெருமான் நினைத்ததை நடத்தி தருவார். உங்களுக்கு நம்ம கேட்குறவங்களுக்கு 2 கை, அவர் கொடுக்குறவருக்கு 12 கரங்கள். அதனால் அள்ளி கொடுக்கும் வள்ளல். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று, ஆடி கிருத்திகை நட்சத்திரத்தை அன்று நீங்கள் 29ஆம் தேதியும் போகலாம், 30ஆம் தேதியும் போகலாம். 29ஆம் தேதி மாலை பொழுதிலும், 30ஆம் தேதி பகல் பொழுதிலும். 30ஆம் தேதி இன்னொரு சிறப்பு என்றால் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருவதால் 2 நாளும் ஆடி கிருத்திகை வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் அற்புதமாக இருக்கும். கிருத்திகை என்று விரதம் இருங்கள். 12 மாத கார்த்திகை என்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. மஞ்சள், சந்தனம், பால், தயிர், தேன், உங்களுக்கு என்ன இளநீர், உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் என்று நினைப்பிருக்கோ வாங்கி கொடுங்க. அவரவர் ஊரில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தாலே உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள், உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், பொருளாதார நிலை, பண கஷ்டம், தொழில் முன்னேற்றம், இப்படி அனைத்தையும் முருகப்பெருமான் வாரி வழங்குவார். திருத்தணி சுற்றியுள்ள அன்பர்கள் திருத்தணி முருகப்பெருமானை ஆடி கிருத்திகையில் வழிபடுங்கள். மிகவும் நல்லதே நடக்கும். இந்த ஆடி கிருத்திகை முருகனை வழிபட்டு மேலும் மேலும் வெற்றி மேல் வெற்றி அடைய எல்லாம் வல்ல திரு செந்திலாண்டவரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.